நம்மளாம் இன்டர்ஸ்டெல்லாரை பார்த்து வியந்து போய் மாஸ்டர் பீஸ்னு சொல்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அதே அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீரீஸ் இருக்குது. அதுதான் இந்த 3 பாடி ப்ராப்ளம். 2024 3 பாடி ப்ராப்ளம் அப்படிங்கிற இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகும்போது ஹானஸ்டாக ஐ டிட்ன்ட் கேர். ஆனால் ஒரு நாள் மெட்டாமங்கில இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருந்தேன். டார்க்கெல்லாம் வந்து எங்கேயோ படிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது டார்க்லாம் ஒண்ணுமே. 5வது எபிசோட் 6வது எபிசோட்லாம் திடீர்னு பார்த்தா ஹியூமன் கம்ப்யூட்டருங்கிறான். 1000 பேரை நிக்க வச்சு கம்ப்யூட்டர் கோடிங் நடக்குது. அதே மாதிரி திடீர்னு பார்த்தா ஏதோ ராஜா காலத்துக்குள்ள போகுது, பார்த்தா கலீலியோ வராரு, கம்ப்யூட்டர் இப்படிதான் வந்துச்சு, ஹியூமன் கம்ப்யூட்டர் அது இதுன்னு எங்கெங்கயோ போகுது படம். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சீரீஸை பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு. நான் எப்பயுமே இப்படிதான், ஏதாவது ஒரு சீரீஸோ ஒரு டயலாகோ அந்த சீரீஸ் ஆர் மூவிஸ்ல எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படி பார்த்தது தான் இந்த சீரீஸ் 3 பாடி ப்ராப்ளம். ஆக்சுவலாக இது ரெமெம்பரன்ஸ் ஆஃப் எர்த்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ண கதை தான். அந்த நாவலில் ஃபர்ஸ்ட் புக் 3 பாடி ப்ராப்ளம், செகண்ட் புக் த டார்க் ஃபாரஸ்ட், தேர்ட் புக் டெத் சீன். இந்த நாவலை எழுதினவர் லியோ சிக்ஸின். இவர் ஒரு சைனீஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர். மோஸ்ட் ஆஃப் த சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஃபிக்ஷன் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நாவலோட ஆத்தர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால இந்த சீரீஸில் ரியல் சயின்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ஃபிக்ஷனோட. இந்த சீரீஸோட டைட்டில் 3 பாடி ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரியல் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் தான். அது மட்டும் இல்லை, இன்னும் ஆக்சலேட்டர்ஸ், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு இன்னும் பல ரியல் சயின்டிஃபிக் கான்செப்ட் இந்த சீரீஸ்குள்ளே இருக்குது. இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணது 2 பெரிய லெஜெண்ட்ஸ், டேவிட் பெனியாஃப் அண்ட் டிபி வைஸ். இவங்க தான் இதுக்கு முன்னாடி உலக புகழ் பெற்ற கேம் ஆஃப் த்ரோன்ஸே எடுத்தவங்க. அந்த சீரீஸில் நம்ம எந்த மாதிரி குவாலிட்டியை பார்த்தோமோ அதை விட அதிகமான அளவு குவாலிட்டியை இதில் பார்க்க முடியும். 3 பாடி ப்ராப்ளமோட ஸ்டோரி, ஆக்ஸ்ஃபோர்ட் 5 அப்படிங்கிற ஒரு 5 பேர் உள்ள ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட். இவங்க 5 பேரையும் கனெக்ட் பண்ணுறது அவங்களோட ப்ரொஃபஸர். அவங்களுக்கு ஒரு மென்டாராக இருக்கக்கூடிய வீரா அப்படிங்கிறவங்க. ஆல்ரெடி கடந்த சில நாளாவே ரிசர்ச்சில் எல்லா ரிசல்ட்டும் தப்பாக வந்துட்டு இருக்கு. இதுவரை கண்டுபிடிச்ச சயின்ஸே தப்புன்ற அளவுக்கு நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாம குழப்பத்தில் இருக்காங்க. அந்த சமயம் இந்த 5 பேரோட மென்டாரான அந்த வீரா அப்படிங்கிற ப்ரொஃபஸர் தன்னோட லேப்லயே சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அவங்க எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. அந்த ஃபியூனரலுக்கு வந்த இந்த 5 பேரும் அன்னைக்கு நைட்டு ஒன்னா உட்காந்து பேசும்போது தான் அதுல ஆகி அப்படிங்கிற இவளுக்கு ஒரு விதமான டிஜிட்டல் கவுண்டவுன் தெரியுதுன்னு சொல்றா. அந்த கவுண்டவுன் நிக்கணும்னா இவளோட ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணணும்னு இவ தெரிஞ்சுக்கிறா. அது மட்டும் இல்ல, இவளுக்கு வர மாதிரியே இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய சயின்டிஸ்டுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் கவுண்டவுன் வந்திருக்கு. அந்த கவுண்டனால நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதுக்காக பயந்து இவளோட ரிசர்ச்சை இவ கைவிட போறாளா, அப்படி இவ என்னதான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது தான் இவளோட ஸ்டோரி. ஜின் சாங் அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான் இந்த சீரீஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். தன்னோட ப்ரொஃபஸர் எதனால சூசைட் பண்ணிருப்பாங்கன்னு தேடும்போது அவளுக்கு கிடைச்சது தான் இந்த விஆர் ஹெட்செட். இதுக்கு முன்னாடி கவுண்டன் வந்து சூசைட் பண்ணி இறந்து போன சயின்டிஸ்டும் இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. இதை வீராவோட அம்மா எவஞ்சி தான் வீரா சாகிறதுக்கு முன்னாடி இதை தான் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தான்னு ஜின்னுக்கு கொடுக்குறாங்க. ஜின் அந்த ஹெட்செட்டை போட்டு பார்க்கும்போது உள்ள எல்லாமே ரியலிஸ்டிக்கா தெரியுது. இதை பார்க்கும்போது இது நம்ம ஒரு டெக்னாலஜி இல்ல, இது ஏதோ ஏலியன் டெக் மாதிரி இருக்குன்னு அவ கண்டுபிடிச்சிடறா. ஆனாலும் அதை பிளே பண்ணி தான் பார்ப்போம்னு அவளுக்கு ஒரு கியூரியாசிட்டி. அதனால அந்த கேம் அவ விளையாட ஆரம்பிக்கிறா. லெவல் 1 ஒரு ஏன்சியன் சிவிலேஷனுக்கு இவளை கூட்டிட்டு போகுது. இந்த பிளேஸ் சாண்டி அப்படிங்கிற ஒரு பிளானட்டை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது. இதுல 2 எராஸ் இருக்கு, ஸ்டேபிள் எராஸ், கயாட்டிக் எராஸ். நம்ம எர்த்துல நம்ம பல பில்லியன் வருஷமாவே ஸ்டேபிள் எராவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம எர்த்து ஒரே ஒரு சூரியனை தான் சுத்திட்டு இருக்கு. அதை வச்சு எப்ப கோடைக்காலம் வரும், எப்ப வெயில் காலம் வரும்னு அப்பவே சயின்டிஸ்ட் எல்லாம் கணிச்சு வச்சுட்டாங்க. அதை தான் நம்ம இப்போ வர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த சாண்டி பிளானட்ல கயாட்டிக் எராஸ்னு இன்னொன்னு இருக்கு. அந்த கயாட்டிக் எரால லிட்டரலா சுட்டெரிக்கும் வெயில், உறைஞ்சு போற அளவுக்கு ஐஸ், ஈவன் கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாம வானத்துல பறக்கிறது அப்படின்னு கணிக்க முடியாத காலங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் அந்த பிளானட்ல 3 சூரியன் இருக்கு. அதை சால்வ் பண்றது தான் இந்த கேமே. இது வெறும் கேம் மட்டும் இல்ல. 1966ல முன்னாடி சொன்ன எவஞ்சியோட அப்பா ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா இருந்தார். அவரு சயின்ஸை நம்பினதுனாலையும் கடவுள் இல்லைன்னு மறுத்ததுனாலையும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸே ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு அவரை கொன்னாங்க. இதெல்லாம் தான் கண் முன்னாடியே பார்த்த எவஞ்சிக்கு மக்கள் மேல வெறுப்பு தான் வந்துச்சு. இவங்களுக்கும் இவங்க அப்பா மாதிரியே சயின்ஸ்ல நாலேஜ் இருக்கிறதுனால சைனா இவங்கள ஒரு டாப் சீக்ரெட் மிலிட்டரி பேஸ்ல ஸ்பேஸ் கம்யூனிகேஷனுக்காக ரெக்ரூட் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத ஒரு மெசேஜ் ஏலியன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்குது. ஏற்கனவே இங்க இருக்க மக்கள் மேல அதிகமான கோவத்துல இருந்த எவஞ்சிக்கு ஏலியன்ஸோட பிளானட் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும் அவங்க வாழ்றதுக்கு ஒரு பிளானட்டை தேடிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் யோசிக்காம எர்த்துக்கு வாங்க, இங்க இருக்க மக்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வளங்களை தான் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த எர்த்தை நீங்க தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு ஏலியன்ஸை வரவேற்றிருக்கா. அதுக்கப்புறம் மைக் எவான்ஸ் அப்படிங்கிற ஒரு பில்லியனரை மேரேஜ் பண்ணி இந்த ஏலியன்ஸ் கூட இவங்க 2 பேரும் கனெக்ட்லயே தான் இருந்திருக்காங்க. இப்போ இந்த விஆர் ஹெட்செட் மாதிரியான விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் உருவாக்குனது கூட இவங்க தான். ஸ்டார்டிங்ல நிறைய சயின்டிஸ்ட் இறந்து போனது, ஆகியோட கண்ணுக்கு டிஜிட்டல் கவுண்டவுன் வந்தது, இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். இதெல்லாம் இவங்க அந்த ஏலியன்ஸோட சோஃபான் அப்படிங்கிற ஒரு புரோட்டான் அளவு இருக்க ஏஐ கம்ப்யூட்டர் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சோஃபானால உலகத்துல எந்த மூலையில எப்ப வேணாலும் எதை வேணாலும் ஹேக் பண்ணி மானிட்டர் பண்ண முடியும். ஈவன் நம்ம
ஸ்பேஸை கூட. இதெல்லாம் தெரிஞ்ச ஜின் சாங் அண்ட் அந்த ஏலியன்ஸ் இங்கே வரக்கூடாதுன்னு தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க MI6ல் இருக்க தாமஸ் வேட் ஒன்னா சேர்ந்து எப்படி அந்த ஏலியன்ஸ் இங்கே வரதை தடுக்க போறாங்க, இதை தடுக்கிறதுக்கு ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸோட பங்கு என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 3 பாடி ப்ராப்ளமோட ஸ்டோரி. இந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜின் அந்த VR ஹெட்செட்டை போட்டுட்டு உள்ள போய் கேம் விளையாடுற அந்த இடம், அங்க இருக்க கேமியோஸ். லெவல் 1ல ஒரு பழங்காலத்து சைனீஸ் கிங்டம் காமிச்சிருப்பாங்க, அங்க நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும், அதை நீங்க சீரீஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. லெவல் 2ல கொஞ்சம் டெவலப்பிங் சொசைட்டியை காமிச்சிருப்பாங்க, இங்க இருந்து ஜின்னோட ஃப்ரெண்ட் ஜாக் ரூனியும் ஜாயின் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கலீலியோட கேமியோவும் இருக்கும். லெவல் 3 ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன், இங்க நம்ம ஐசக் நியூட்டனையும் ஆலன் டியூரிங்கையும் காமிச்சிருப்பாங்க. நியூட்டன் அப்பவே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டரையே உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பிரில்லியண்டா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, பைனரினா என்னன்னு நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கு நான் படிச்சது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஆனா படிக்கும்போது இருந்த இன்ட்ரெஸ்ட்டை விட இந்த சீரீஸை பார்த்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங்கை பத்தி ஸ்டடி பண்ண வந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருந்துச்சு. உண்மையான சயின்ஸ் கான்செப்டை என்னதான் ஃபிக்ஷனோட கலந்து சொன்னாலும் அதை நம்பும்படி இந்த சீரீஸ்ல கொடுத்துருந்தாங்க. அதே சமயம் அந்த சயின்ஸ் கான்செப்ட் என்னதான் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் ஓரளவுக்கு புரியுற மாதிரியுமே கொடுத்துருந்தாங்க. இந்த சீரீஸை பார்த்தாலே தெரியும் நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னு. அதனால நிறைய இடத்துல அந்த ஸ்டன்னிங் விஷுவல்ஸை நம்மளால நோட் பண்ண முடியும். அதுவும் ஏலியன் ஸ்டார்ஸை ஹேக் பண்ணி பைனரியில மெசேஜ் சொல்றது, சயின்டிஸ்டுக்கு டிஜிட்டல் கவுண்டோனை தெரிய வைக்கிறது, அதுவும் முக்கியமா நானோ ஃபைபர் கண்ணுக்கே தெரியாத ஒரு த்ரெட்டை வச்சு ஒரு சிப்பை கட் பண்றது, அது மட்டும் இல்லாம கேம்ல இருக்க அந்த டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அப்படின்னு விஷுவல்ஸ்ல மிரட்டிருப்பாங்க. இதுல நடிச்ச ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் சொல்லியே ஆகணும். ஜின், ஆகி, பில், எவன்ஜி, பெனடிக்ட் வாங், இவங்களை தாண்டி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஆக்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. சாம் ஆஸ் ஜாக் ரூனி, டேவஸ் சிவோத் ஆஸ் தாமஸ் வேட், ஹை ஸ்பேரோ ஆஸ் மைக் இவான்ஸ், இவங்க எல்லாரும் அவங்க ரோல ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. நீங்க இன்னும் இந்த சீரீஸை பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, மறக்காம பாருங்க. தேங்க்யூ.